குட் ஈவினிங் கைஸ். நம்ம வந்துட்டு எங்கே இருக்கோம் அப்படின்னா டெல்லியில் தான் இருக்கோம். ஆக்சுவலாக ஆக்ராவில் இருந்துட்டு ஒரு 230 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு கண்டினியூஸாக ரைட் பண்ணிட்டு டெல்லி வந்துட்டோம். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா வண்டி வந்துட்டு ஸ்டார்ட் ஆகல. ஸோ வண்டி ரன்னிங்கில் இருக்கும் பொழுது கியர் டவுன் பண்ணி ஓட்டும் பொழுது வண்டி ஆஃப் ஆகுது. ஸோ ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் வந்திருக்கும். இந்த ஷோரூம் பார்த்தீங்க அப்படின்னா இஎஸ்எஸ்ஏஏஆர் இந்த மோட்டார்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா டைம் வந்துட்டு 4 ஆயிடுச்சு. ஸோ ஆனால் வந்துட்டு உங்கள் வண்டி வந்துட்டு இன்னைக்கு பார்க்கறது கஷ்டம், நாளைக்கு தான் பார்க்க முடியும் அப்படின்றத சொல்றாரு. நியர்பை ஓயோவில் ரூம்ஸும் செக் பண்ண எதுவும் அவைலபிளாக இல்லை. பட் இங்கே ஒரு 2-3 பேர் வந்துட்டு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ லோக்கலில் வந்துட்டு ஒருத்தர்கிட்ட பேசணும், தமிழ்நாட்டுக்கிட்ட ஒருத்தர்கிட்ட பேசணும் ஏதாவது ரூம்ஸ் இருக்கா என்னன்றது. இன்னொரு ப்ரோ வந்துட்டு ஆந்திராவிலேருந்து வந்திருந்தாரு. ஸோ அவரும் நிறைய எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறது என்னன்றது எல்லாமே வந்துட்டு சப்போர்ட் பண்ணாரு. ஸோ இடம்லாம் சொன்னார், எங்கே சீப்பாக கிடைக்கும், ஃபுட்டு எங்கே சாப்பிட்லாம் எல்லாமேன்ற எல்லா விஷயங்களும் வந்துட்டு சொன்னாப்படி. நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசினாப்புல. ஸோ ஜஸ்ட் ஹாய். Hello. Hi. Shop. Good name? Balaji. I'm Balaji. Balaji. From Andhra, right? Exactly. I'm from right. Visakhapatnam. சூப்பர். ஸோ ப்ரோ தான் வந்துட்டு நம்மளுக்கு எல்லாமே வந்துட்டு எங்கே பர்ச்சேஸ் பண்ணணும் என்னன்றது எல்லா விஷயங்களும் சொன்னாப்புல, நிறைய ஷேர் பண்ணாப்புல. ஸோ எங்கே போகலாம், எங்கே வந்துட்டு இது பண்ணலான்றது எல்லாமே நிறைய ஐடியாஸ்லாம் கொடுத்தாரு. பட் என்ன அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு ரூம் ரெடி ஆகல, சாப்பிடவும் இல்லை. காலையிலேருந்து வந்துட்டு மார்னிங்லேருந்து நாங்கள் சாப்பிடவே இல்லை. ஸோ இங்கே சாப்பிட்டுக்கலாம் அங்கே சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு சாப்பிடவும் இல்லை. ஸோ வண்டி ரிப்பேர் ஆகி நின்னதுனால மண்டை வந்துட்டு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கு. ஸோ அடுத்த வேலை ஓட மாட்டேங்குது. அருளுக்கும் பயங்கரமா பசிக்குது. ஆக்சுவலா வந்துட்டு மாறி வண்டி கன் மாதிரி நிக்குது. என்ன ஒரு கடுப்பு அப்படின்னா நம்ம வண்டி 2 டைம் வந்துட்டு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஆனா மாரியோட வண்டி ஒரு டைம் கூட ப்ராப்ளம் ஆகல. பட் இது வந்துட்டு என்ன சொல்றது, இது வருத்தப்படுறதா இல்ல சந்தோஷப்படுறதான்னு தெரியல. பட் ஆனா வந்துட்டு சந்தோஷம் தான் படணும். ஐனஸ் வந்துட்டு வேற லெவல். ஆக்சுவலா வந்துட்டு ராயல் என்ஃபீல்டு நம்ம அப்படி சொல்ல முடியாது. வண்டி வந்துட்டு ஒரு 110 120 வரைக்குமே ஓட்டணும். ஸோ எங்கன்னா நாக்பூர் ரோட்ல. பட் இங்க வந்துட்டு ஸ்லோவாக தான் ஓட்டிட்டு வந்தோம். ஒன்றும் பெரிய மேஜர் இஷ்யூ இருக்காதுன்னு நம்புறோம். ஸோ வந்துட்டு என்ன சொல்றது, ஆக்சுவலா நீங்க யாராவது லடாக் வரீங்க அப்படின்னா வந்துட்டு டெல்லியில வண்டியை சர்வீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க முன்கூட்டியே வந்துட்டு மேப்ல வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்க சர்வீஸ் ஷோரூம் வந்துட்டு உங்களுக்கு காட்டும், ஆனா அங்க சர்வீஸ் சென்டர் கிடையாது. நம்ம ஊர்ல எல்லாம் எப்படின்னா ஷோரூம் இருக்கும், கூடவே சர்வீஸ் சென்டரும் பக்கத்துலயே இருக்கும். ஸோ அவங்க வச்சிருப்பாங்க. இங்க அப்படி கிடையாது. ஒரு 10-12 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்துட்டு இவங்களோட சர்வீஸ் சென்டர் எல்லாமே இருக்கு. ஹோண்டா ஐனஸ் ஷோரூம் காட்டுச்சு, நேரம் நாங்கள் அங்கே போனோம். பட் ஆனால் அன்பார்ச்சுனேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஷோரூமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 கிலோமீட்டர் கிட்ட ரூட் சொன்னாங்க. அதே மாதிரி தான் ராயல் என்ஃபீல்டுலையும். ஸோ இந்த தப்பு மட்டும் லடாக் ட்ரிப்ல செஞ்சிடாதீங்க, மாட்டிக்கிடுவீங்க. ஸோ நான் இனிமேல் தான் எல்லாமே பிளான் பண்ணணும். ஸோ பிளான் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாருமே கூப்பிடுறேன். ஓகே, பாய் கைஸ்.